அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. அப்புறமாக சதாசிவன்றவர் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருங்க. அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து பணம் வர வேண்டியது இருக்குது. அதை வர நேரத்தில் முக்கிய வேலையாக கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் தன்னுடைய நண்பர் ராமையனை கூப்பிட்டு, ராமையா பணத்தை எழுதி விட்ட வந்துடும், அது உடனே தேவைப்படுறதுனால உன் பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். சரியா, நான் வீட்டில் வாங்கி வச்சுக்க நேர்ந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டார் அவர். அதை வாங்கிறதுக்காக சதாசிவம் ராமையன் வீட்டுக்கு போகிறாருங்க. ராமையன் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. காலிங் பெல் அடித்தோடனே ராமையோட ஒய்ஃப் அங்கேருந்து வந்து, வாங்க, யாரை பார்க்கணும் நீங்கள்? என்ன இல்லைம்மா, ராமையன் கூட ஒன்றா வேலை பார்க்குறேன், என் பேர் சதாசிவம்மா, ஆஃபீஸில் சொல்லியிருந்தேன் பணம் வாங்கி வைக்க சொல்லி. அதை ஆஃபீஸில் அவர் கூட வேலை பார்க்குறீங்களா? ஐயோ, வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க. இல்லைம்மா பரவாயில்ல, அட நீங்கள் உள்ளே வாங்க, என்ன நீங்கள் எங்கே அவர் கூட வேலை பார்க்குறீங்க, ஒரு நண்பர் இருந்தீங்க, உள்ளே உட்காருங்க வந்துன்னு சொன்னோம். இருங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன் குடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து போயிடுறாங்க. என்ன மாதிரி உபச்சாரணை பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்துட்டா இன்பத்தோடு வர வச்சு எப்படி உட்கார வைக்கிறாங்க தெரியுமா? தான் மனைவி பாக்கியலட்சுமி நினைக்கிறாரு. பாக்கியலட்சுமி, நீ தான் இருக்க பார்த்தியா, ராமையன் கொடுத்து வச்சுவேன், எப்பேற்பட்ட மனைவன் கிடச்சிருக்கு பாருங்க, மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கா. அந்த அம்மா தண்ணி கொண்டு வந்துடுறாங்க. தண்ணியை வாங்கி குடிக்கிறான். இப்போ சொல்லுங்கள், என்ன சாப்பிட்றீங்க நீங்கள்? டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, பால் சாப்பிட்றீங்களாங்க? அம்மா நீங்கள் சொல்கிறதே போதுமா அப்படின்றா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள், டீ கொண்டு வாங்கல சாப்பிட்றேன்னு சொன்னேன். டீ எடுத்து போயிடுறாங்க. பாக்கியலட்சுமி பத்தியா, உபச்சரணை பற்றியா, நீ தான் இருக்கிய, சரி மனைவியாகி அப்படின்ட்டு அங்கே டீ கொண்டு வந்துடுறாங்க. இந்தாங்க டீ. இல்லைம்மா வரக்கூடாது இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு டீயை வாங்கி பொறுமையாக குடிச்சிட்டு வர்றாங்க. டீயை சாப்பிட்டு முடிக்கிறாரு. அந்த அம்மா டக்குன்னு, உங்களுக்கு டீ மட்டும் வெறுசாக கொடுத்துட்டேன், அது கூட பிஸ்கட் கிஸ்கட் எதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஐயோ, இந்த உபச்சரணே போதுங்க. இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நான் பிஸ்கட் இருக்குது அதையும் கொண்டு அதை தொட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னம்மா இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்ன பிறகு உடனே பிஸ்கெட்டுக்கு வர்றாங்க. பாக்கியலட்சுமி பார்த்தியா, அவங்கள மனைவி நீ தான் இருக்க, சே அப்படின்னு சொன்னால் அதுக்காண்டி பிஸ்கட் கொண்டு வந்துடுறாங்க. ஏம்மா இப்படிலாம் சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட்டை வாங்கி சும்மா மீதி இருந்த டீயில் லைட்டாக தொட்டு அப்படி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும்போது அவன் சொல்கிறான், அம்மா வந்து ராமையன் பணம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார், அதை தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்லைங்க, அவர் வந்தவொன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க அப்படின்னா வந்தவொன்னு சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா அவர் பணத்தை எடுத்துருக்கு வீட்டுக்கே வர சொல்கிறேங்க நான் சொன்னேன். ஐயோ அப்படிலாம் வேணாங்க, என்ன மாதிரி தங்கமானவங்களாக இருக்கீங்க, வரமா நான் புறப்படுறேன்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து புறப்படுறாரு. புறப்பட்டு போகும்போது வெளியே வந்து, பாக்கியலட்சுமி பார்த்தியா, ராமையோடைய மனைவி எப்படி வரவேற்பு, எவ்வளோ மரியாதை, எவ்வளோ காப்பி, எவ்வளோ டீலாம் பார்த்தியா, நீ தான் இருக்கியன்னு அப்படியே பிரார்த்திக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ராமையா நீ கொடுத்து வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். இங்கேருந்து போயிட்டே இருக்கும்போது எதுக்கு வேட்டியோட ஒரு கடை ஒன்று இருக்குங்க, வெத்தலை பார்க்க கடை. அவர் பேர் தனபால். என்ன தனபால், கடை திறந்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. கடையில் என்ன வியாபாரம் இருக்குது, கடை திறந்தாண்ணா திறக்கலண்ணா. அது சரி அண்ணா சதாசிவண்ணா, நீங்கள் என்ன எங்கென்ன போயிட்டு வரீங்கண்ணே? நம்ம ராமையன்கிட்ட ஆஃபீஸில் பணம் விஷயம் வாங்கி வைக்க சொன்னோம்ப்பா, அது போனால் ஆளை காணும், அதான் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே காத்து போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ராமன் இப்போ தான் போயிட்டுருக்காரு இங்கேருந்து வீட்டுக்கு, நீங்கள் நீங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறப்பாரு? ஆமாம், என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்து நம்ம நாகக்குடி தெருவு இருக்க, நாகக்குடி தெருவோட அப்படியே வீட்டுக்கு போய் நீங்கள் இப்படியே வந்துட்டீங்க. ஆட என்னடா தனவால் ஒரு செய்தி தெரியுமா, ராமையோட மனைவி எவ்வளவு பெருமையான என்ன உபசரிப்பு, என்ன உட்கார சொல்லி ஆடாடா அவ்வளோ தூரத்துக்கு பெருமையானவன, நல்லா கொடுத்து வைப்பா ராமையா. சரிப்பா நீ போனது நல்லா தெரியுமா, போயிட்டா நீங்கள் போங்க வீட்டுக்குன்னு சொன்னோம். நேராக கடற்கரை வீட்டுக்கு பணத்தை அவங்க தான் வராங்க. இங்கேருந்து காலிங் பெல் அடிக்கிறதுக்காக கையை வைக்கிறாருங்க. வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. ஆமாங்க, ராமையோட ஒய்ஃப் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னான்னு காதில் வாங்குறாரு. அந்த அம்மா ஒரே சத்தம் போடுறாங்க, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள தான் வீட்டுக்கு வரவாரன்னு சொல்கிறேன்னு திரும்ப எவ்வளோ சொல்கிறீங்க இங்கேருந்து? அதுவும் கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பெக்டே இல்லாதவன். வா உள்ள கூட்ட உடனே வந்துட்டான். அவன் மனுஷனாவன். அதுக்காக டீ சாப்பிட்றியான்னு கேட்டேன். வாயை பழந்துட்டு அப்படியே உட்காரான். அந்த ஆள் எரிச்சலாக போயிட்டே இருக்கு. அப்புறம் டீயை கொண்டாந்து கொடுத்து பிஸ்கட் கொண்டாந்து எல்லாத்தையும் வேவேன்னு தின்னுட்டு போகிறான். இந்த பாருங்க, மரியாதையே சொல்லிட்டேன், உங்களுக்கு தான் கடைசி மரியாதை, இங்கே வந்தால் இருக்கிற சமயத்தில் பேசி வெளியே அனுப்பிடணும், தெரியுதா அப்படின்றான். இந்த காதில் வாங்கிட்டு அப்படின்னுட்டு, பாக்கியலட்சுமி நீ தாட்டி, உனக்கு இருக்கிற இந்த உலகத்திலே எந்த மனைவி இருக்காதட்டி, என் பொண்டாட்டி தாண்டி வசதி, என் பொண்டாட்டியாண்டு வசதின்னு சொல்லிட்டு பணத்தை கூட வாங்குறீங்க. அப்படியே மனசு கஷ்டப்பட்டு போயிடும். அடுத்த ஒரு கதையில் போய் சந்திக்கிறேன்.